உன்னுடையது எதுவோ அதனோடு நீ இருந்துவிடு. யாரும் அதை உன்னிடம் இருந்து எடுக்க முடியாது. யாரும் அதை உன்னிடம் இருந்து எடுக்க முடியாது. செல்வம் தானாக தீமை தருவது இல்லை. அதன் மேல் வெறி கொண்டு உள்ளத்தை விஷமாக்குவதை விட அந்த செல்வத்தை உதறிவிடுவதே மிக நல்லது. உடைந்து போன மணி ஓசையற்று இருப்பது போல் உன்னை நீ அடக்கிக் கொண்டு அமைதியாக இருந்தால் நீ கலக்கம் நீங்கிய ஞான நிலையில் இருப்பாய். சிந்தனைகளை அமைதிப்படுத்துவதில் நாட்டம் உள்ளவன் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருப்பான். ஆமாம், எப்போதும் விழிப்புணர்வுடன் இருப்பான்.